கையில் எடுத்து போடுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஷேப்பும் வந்து அழகாக பால் மாதிரி அழகாக ரவுண்டாக வருதுங்க. இப்போ பாருங்கள், இந்த போண்டாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான டிஃப்ரெண்ட்டான ப்ரான் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பசங்க இல்லாமல் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம கெச்சப்போ இல்லை டொமேட்டோ சாஸை வச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது